இந்த பொண்ணோட அம்மா சத்த அன்னைக்கு இவனுடைய ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணுக்கு போய் ப்ரப்போஸ் பண்றத இந்த பொண்ணு தன்னுடைய 2 கண்ணாலையும் பாக்குறா. அதனால இந்த பொண்ணு என்ன டிசிஷன் எடுக்கிறானா, இவ தன்னையே ஃப்ரீஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். இந்த கேப்சூல் மாதிரி இருக்கக்கூடிய மிஷின்குள்ள போயிட்டு இவ தன்னைய ஃப்ரீஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா 50 இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த பொண்ணு ரிட்டர்ன் ஆவாங்க. இந்த பொண்ணு தன்னுடைய மனசை கல்லாக்கிக்கிட்டு தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய எல்லார்கிட்டயுமே கடைசியா ஒரு தடவை பார்த்துட்டு வரலான்னு போறாங்க. அப்படிதான் அவங்க ஹஸ்பண்ட் கிட்டயும் போறாங்க. தென் அவங்க ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்கிறத ரொம்பவே சாமகர்த்தமா மறைக்கிறாரு. மறைச்சது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு ஆனிவர்சரி கிஃப்டா ஒரு ட்ரெஸ்ஸையும் வாங்கி கொடுக்கறாரு. பட் இந்த பொண்ணும் அவர்கிட்ட ஒரு பாக்ஸை கொடுத்து இதை 7 நாளைக்கு அப்புறமா தான் நீங்க ஓபன் பண்ணி பார்க்கவும் இப்பவே பார்க்க கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. மறுநாள் இந்த பொண்ணு தவ ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சும்மா தேவதை மாதிரி வராங்க. பாக்குறவங்க எல்லாருமே சொல்றாங்க இவங்க தான் பெஸ்டான கப்பல்ஸ்னு. பட் அவங்க ரிலேஷன்ஷிப்ல எவ்வளவு ஓட்ட இருக்குன்னு அந்த பொண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். அப்புறம் அந்த பொண்ணுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டும் வந்துட்டு நீ எப்படியாவது ஹஸ்பண்ட் கிட்ட இதை பத்தி எல்லாத்தையும் சொல்லிருன்னு சொல்றாங்க. பட் அந்த பொண்ணு நான் இதை பத்தி சொல்ல மாட்டேன். ஒன்ஸ் அப்பான் எ டைம் அவன் நீ ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருந்தான், நானும் அவனை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்ப அவன் அந்த மாதிரி கிடையாது, அவன் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிட்டான்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு அந்த ஆபத்தான எக்ஸ்பெரிமெண்ட்டை பத்தி தான் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவாங்களா, அந்த ஹஸ்பண்ட் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்ய விடாம தடுப்பாரான்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரியான ஹார்ட் டச்சிங் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ் எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருக்குன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒயிட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க.